வெண்முரசு. சொல்வளர்காடு 47. அரசே, ஜராசந்தனின் அனைத்து தோல்விகளுக்கும் என் அனைத்து வெற்றிகளுக்கும் பின்னணியாக அமைந்தவை எங்களைப் பற்றிய பிழை மதிப்பீடுகளே என்றார் இளைய யாதவர். அவரை எப்போதும் மிகை மதிப்பீடு செய்தார்கள். அவரே அவரை அவ்வண்ணம் எண்ணிக்கொண்டார். மகதத்தின் வெல்ல முடியா பெரும்படை அவரது இரக்கமற்ற போர்த்திறம். அவரை பீமன் இயல்பாக வென்றது அந்த புறவாயில் வழியாகச் சென்றமையால்தான். வாசிப்பது சந்தீப். என்னை எப்போதும் குறை மதிப்பீடே செய்தனர். என்னைப் பற்றி உருவாகி பரவிய சூதர் சொல் என் வெற்றிகளை மட்டுமே சொன்னது. நான் வெல்லற்கரியவன் என்ற எண்ணமே உள்ளது. ஆயினும் க்ஷத்திரியர் உள்ளங்களில் அந்த நம்பிக்கை மீதான உள்ளுரை ஐயமும் எப்போதும் திகழ்கிறது. அது க்ஷத்திரியர்களுக்கு அவர்களின் குலம் அளிக்கும் குருதியில் கலந்த எண்ணம். அவர்கள் க்ஷத்திரியர்கள் என்பதனாலேயே சூத்திரர்களை விட போர்த்திறம் கொண்டவர்கள், வெல்பவர்கள் என்று. என் வெற்றிகளைக் கண்டு க்ஷத்திரியர் அஞ்சுவதனால் எளிதில் என் மேல் படை கொண்டு எழத் துணிய மாட்டார்கள். துணிந்தபின் மெல்ல வெல்ல முடியுமென எண்ணத் தலைப்படுவர். என் படைகள் பயிற்சியற்றவை. என் படைத்தலைவர் போர்மரபற்றவர். யாதவர்கள் பூசலிட்டு பிரிபவர்கள். அத்தனைக்கும் மேலாக நான் பேருருவம் கொண்டவன் அல்ல. என்னைக் கண்டபின் என் கரிய மெலிந்த உடலே நான் என அவர்களின் விழிமுன் எழுகிறது. அது அனைத்து மெய்ப்புரிதல்களையும் திரிபடையச் செய்கிறது. சால்வனையும் அந்த குறை மதிப்பீடே தோற்க வைத்தது. அவன் என்னை அவ்வாறு குறைமதிப்பீடு செய்கிறான் என்பதை அவன் அமைத்த படைசூழ்கையைக் கண்டே நான் உய்த்தறிந்தேன். அதனை முற்றிலும் பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தேன். வஜ்ரவாகத்தில் என் படைத்தலைவர்களைக் கூட்டி ஹேகையர் எழுதி வாங்கிய ஓலையைப் பற்றி சொன்னேன். என் மைந்தரும் படைத்தலைவர்களும் கொதித்தெழுந்தனர். உடனே படை கொண்டெழுந்து அவர்களை வென்று சிறைப்பிடிக்க வேண்டுமென கூச்சலிட்டனர். இனி பொறுப்பதென்பது நம் பெருந்தன்மை அல்ல, கோழைத்தனம். நாம் வஞ்சனையைப் பொறுத்தோம் என்றால் வீணர்கள் என்றே அறியப்படுவோம் என்று சாம்பன் கூவினான். எனக்கு ஆணையிடுங்கள் தந்தையே, அவர்கள் விழைவதென்னவோ அதை அவர்களுக்களிக்கிறேன் என்றான் பிரத்யும்னன். வேண்டாம், நாம் அவர்கள் மேல் கொள்ளும் சினம் நம்மை அழைக்கும் நோய். நாம் பூசலிட்டால் நம் கூரைகளை கொளுத்திக் கொள்வதாகவே பொருள் என்றேன். அவையில் அதைச் சொல்லி வந்ததுமே கண்ணீர் விட்டேன். என் அவையினர் அதைக் கண்டு திகைத்து அமைந்திருந்தனர் என்றார் இளைய யாதவர். அரசே, அது பொய்த்துயர் அல்ல, உண்மையிலேயே யாதவரின் அவ்வளப்பிளவு கண்டு என் உள்ளம் உருகிக் கொண்டிருந்தது. இரவுகளில் அதை எண்ணி விழித்துக் கொண்டேன் என்றால் துயில் நீத்து இருள் நோக்கி விடியும் வரை நின்றிருப்பேன். காலம் கடந்து நோக்க முடிவதென்பது பெருந்துயர். இவர்கள் ஒருநாள் பூசலிட்டு முற்றழிவார்கள் என்று உணர்கிறேன். அச்சொற்கள் யுதிஷ்டிரரை நடுங்கச் செய்தன. அவர் ஏதோ கேட்க உண்ணுபவர் போல உடலசைவு கொண்டாலும் சொல்லெழவில்லை. நினைவறிந்த நாள் முதல் இவர்களுக்காக வருந்திக் கொண்டிருக்கிறேன். என் இளமையில் என் ஆற்றலாலும் அறிவாலும் இவர்களை ஒன்றென ஆக்கிவிடலாம் என்று எண்ணினேன். அதன் பொருட்டே நான் வந்தேன் என மயங்கினேன். முதுமை நெருங்குகையில் மேலும் மேலுமென தெளிந்து வருகிறது ஊழ். கையறு நிலையில் அதை நோக்கி நிற்பதன்றி நான் செய்யக்கூடுவது பிறிதில்லை. இளைய யாதவர் தொடர்ந்தார். அன்றிரவு நான் உருகி நீர்மை கொண்டு ஒழுகி பின் உறைந்து உறுதி கொண்டேன். மறுநாள் காலை சாம்பன் தலைமையில் என் மைந்தர்கள் நடத்திய அந்தகர்களும் விருஷ்ணிகளும் அடங்கிய படை ஹேகைய, போஜ, குங்குரப் படைகளைத் தாக்கியது. அப்போரின் செய்தியை பறவைச் செய்தி வழியாக அறிந்த சால்வன் அன்று அந்தியில் அப்பூசல் முடிவதற்குள் வஜ்ரவாகத்தை தாக்கலாமா என்று தன் படைத்தலைவர்களுடன் மதுசூழ்ந்து கொண்டிருந்தபோது நான் சிறிய படை ஒன்றுடன் அவன் படைகளை தாக்கினேன். அந்த நேரடியான விரைவுத் தாக்குதலை அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. என்னால் வஜ்ரவாகத்தை விட்டு விலக முடியாதென்றே எண்ணியிருந்தான். அவன் படை எழுவதற்குள் மறுபக்க காடுகளிலிருந்து ஜாம்பர்கள் தாக்கத் தொடங்கினர். கங்கையின் கிளையாறுகள் வழியாக வந்த மச்சர்களும் அவன் படையை தாக்கலாயினர். மிதக்கும் இரும்புக் கோட்டையாகிய சௌபத்தை வெல்லும் வழிமுறையை நானே எண்ணி அமைத்திருந்தேன். என் படைகள் கொண்டு வந்திருந்த அறக்குருளைகள் தேர்களில் அமைந்த சுருள்வில் பொறிகளால் சௌபத்தின் இரும்புக் கூரைகள் மேல் எறியப்பட்டன. தொடர்ந்து எரியம்புகள் சென்று அவற்றில் விழுந்தன. உருகும் அரக்கு சுட்டியதும் யானைகள் பிளிறியபடி கவசங்களை வீசிவிட்டு திரும்ப சௌபம் உடைந்து சிதறியது.
என் படைகள் அம்புகளைத் தொடுத்தபடி அவ்விடைவெளிகளில் நுழைந்தன. இருளில் எங்கள் படைகள் நுழைந்தமையால் நாங்கள் எத்தனை பேர் என்றும் எத்திசைகளில் உள்ளோம் என்றும் அவர்களால் அறியக்கூடவில்லை. சற்று நேரம் அத்திகைப்பு நீடித்தது. அதற்குள் நாங்கள் அவன் படைசூழ்ச்சியை முறித்துவிட்டிருந்தோம். சால்வனின் துணிவு எதனாலென்று அப்போர்க்களத்தில் தெரிய வந்தது. பீதர் நாட்டு எரிப்பொடி பொதிகளை சுருள்விற்களில் தொடுத்து வானிலெறிந்து பற்ற வைத்தான். இருளில் அவை சிறு சூரியன்களைப் போல வெடித்து கதிர் பரப்பின. அவ்வெளிச்சத்தில் அவன் காவல் மாடங்களில் இருந்தவர்கள் எங்களை முழுமையாகவே பார்த்துவிட்டனர். அவர்கள் முரசொலிகள் வழியாக எங்கள் படைகளைப் பற்றிய செய்திகளை பகரத் தொடங்கியதுமே காவல் மாடங்களை அழைக்கும்படி என் படைகளுக்கு ஆணையிட்டேன். போர் நெடுநேரம் நிகழ முடியாதென்று உணர்ந்தேன். விரைவே வெற்றி என்று அறிந்து மேலும் மேலுமென என் படைகளை ஊக்கிக் கொண்டிருந்த போது என்னைத் தேடி மதுராவிலிருந்து தூதன் ஒருவன் வந்தான். தாரகன் என்னும் பெயர் கொண்ட அவனை நான் நன்கறிவேன். என்னால் பயிற்றுவிக்கப்பட்டு மதுராவின் எதிரிகளை உளவறிந்து எனக்குச் சொல்லும் பொருட்டு அமைக்கப்பட்ட திறமை வாய்ந்த ஒற்றன். புறவியில் என்னை அணுகி, யாதவரே, தீய செய்தி என்று கூவினான். அருகே வந்து, மகதப் படைகளால் தங்கள் தந்தை வசுதேவர் கொல்லப்பட்டார் என்றான். அதை என்னைச் சூழ்ந்திருந்தவர்களும் கேட்டனர். அரசே, ஏகலவ்யனின் தலைமையில் மகதப் படைகள் மதுரா நகரை தாக்கின. நகரம் அத்தாக்குதலுக்கு சித்தமாக இல்லாமலிருந்தமையால் நிலைகுலைந்தது. நிஷாதர்களின் படைகள் நகருள் புகுந்து சூறையாடின. எதிர்கொண்டு சென்ற தங்கள் தந்தை களப்பலியானார் என்று அவன் சொன்னான். நெஞ்சிலறைந்து அழுதபடி எஞ்சிய படைகள் தங்கள் அன்னையைக் காத்தபடி வெளியேறி மதுவனம் நோக்கி செல்கின்றன. மதுவனத்தில் தங்கள் பிதாமகரிடமும் படைவல்லமை இல்லை. நாளை மாலைக்குள் மகதம் மதுவனத்தை சூழ்ந்து கொள்ளும் என்றான். கையிலிருந்த வில்லும் அம்பும் செயலற்று தழைய ஒரு கணம் திகைத்தேன். எப்படியோ யாதவ படைகள் அனைத்தும் அத்தருணத்தை உணர்ந்து மெல்ல விரைவழிந்தன. என்னருகே நின்றிருந்த என் மைந்தன் சாம்பன், படைகள் திரும்புக, நாம் மதுவனத்திற்கு செல்வோம் என்றான். அச்சொல் எழுந்ததுமே தாரகன் விழிகளில் எழுந்த நிறைவை கண்டேன். மறுகணமே என் ஆழியால் அவன் தலையை வெட்டி வீழ்த்திவிட்டு திரும்பி குருதிவாளை ஓங்கி, முன் செல்லுங்கள் என்று கூவினேன். தாரகனின் அன்னை ஹேகய குலத்தவள் என்று அதன் பின்னரே என் சித்தம் உணர்ந்தது. ஒவ்வொரு கணமும் 100 சுருங்கியாக வேண்டும் என்பதே எங்கள் போர்முறை. எண்ணவும் இடம் கொடாது தாக்கி வென்று அவ்வெற்றியை எதிரி உணர்வதற்குள்ளாகவே மீண்டாக வேண்டும். என் சிறிய விரைவுப் படையை விட 12 மடங்கு பெரியது சால்வனின் படை. பின்திரும்பி ஓடிய யானைகளில் 3/4 திரும்ப கொண்டு வந்தார்கள் என்றால் அதன்பின் யாதவர்கள் எவரும் திரும்பிச் செல்ல முடியாது. வெற்றி வெற்றி என்று கூவுவதற்கு மாறாக விரைவு விரைவு என்றே போர்க்கூச்சலெழுப்பிக் கொண்டிருந்தனர் என் படைத்தலைவர்கள். என்னை வழிநடத்திச் சென்றவன் வேளக்காரர் தலைவனாகிய கூர்மன். அவன் கையில் மின்னிய எரியம்பின் ஒளியைத் தொடர்ந்து படைகளை ஊடுருவி போரிட்டுச் சென்றபோது ஓர் இடத்தில் பிழையை உணர்ந்து கொண்டேன். திரும்புவதற்குள் சால்வனின் படைகளால் சூழப்பட்டேன். என் படைப்பிரிவைச் சுற்றி எரித்தோலை பற்ற வைத்து புகை எழுப்பினார்கள். நான் முற்றிலும் நோக்கிலிருந்து மறைந்ததும் நான் எதிரிகளால் சூழ்ந்து கொல்லப்பட்டேன் என்று கூர்மன் செய்தியறிவித்தான். சால்வனின் படைகள் வெற்றி எக்காலமிடத் தொடங்கின. துயர்குரலுடன் யாதவ படைகள் மீண்டும் பின்னடைந்தன. அது ஒரு தருணம். அத்தகைய காலச்சுழிகள் கனவுகளைப் போன்றவை. இங்கிரு இதிலிரு என நம்மை இனிதாக்கி அணைத்து உள்ளிழுத்து வைத்திருக்கும் தன்மை கொண்டவை கனவுகள். என் மூச்சு திணறியது. கண்கள் முற்றிலும் இருண்டன. தேர்தட்டிலிருந்து விழப்போனேன். விழுந்திருந்தால் அப்போர் அங்கே முடிந்திருக்கும். துவாரகையின் வரலாறும் அறிந்திருக்கும். அத்தருணத்தில் என்னை உயிர்கொண்டு எழச் செய்தது என்னுள் சீறிய ஓர் அருஞ்சினமே. இழிமகன் ஒருவனின் வஞ்சனையால் வீழ்ந்தேன் என்றா என் கதை சொல்லப்பட வேண்டும் என எண்ணினேன். எரிந்து வான் நோக்கும் அம்பு போல என்னை திரட்டி எழுந்தேன். அப்பால் சால்வனின் படைகளைச் சேர்ந்த கழை நோக்கி ஒருவன் தன் நீள்கழையுடன் சென்று கொண்டிருப்பதைக் கண்டேன். பாய்ந்து அவனை வெட்டி வீழ்த்திய பின் கழையின் கணுக்களில் கால் வைத்து மிதித்து மேலேறி நுனிக்குச் சென்று என் இடையிலிருந்து பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினேன்.
அந்த ஒலியை அறியாத யாதவர் இல்லை. அக்கணமே பின்னேட்டு எடுத்து வைத்துக் கொண்டிருந்த யாதவர் வாழ்த்துக் கூச்சலும் போர்வெளியுமாக பெருகி சால்வனின் படைகள் மேல் மோதினர். நான் இறக்கவில்லை என்றறிந்து சால்வனின் படை கொண்ட குழப்பமும் யாதவரின் புத்தெழுச்சியும் சந்தித்த கணத்தில் எங்கள் வெற்றி உறுதியாயிற்று. சால்வனின் படைகள் சரிந்து விழும் பெருமரம் போல ஓசையிட்டபடி பின்னகரத் தொடங்கின. போர்க்களத்தில் அரசன் அத்தனை உயரத்துக்கு மூங்கில் மேல் ஏறுவது மதியுடைமை அல்ல என்பதனால் கீழே என் மெய்க்காவலர் கூச்சலிட்டனர். என்னை நோக்கி வந்த அம்புகளைக் கண்டேன். அதிலொரு அம்பு சால்வனுடையதென்று அறிந்த அக்கணமே என் ஆழியால் அவன் கழுத்தை அறுத்தெறிந்தேன். கழை சரியத் தொடங்கியதை உணர்ந்தும் குதிக்காமல் மீண்டும் பாஞ்சஜன்யத்தை முழக்கினேன். அது வெற்றி முழக்கம். சால்வன் இறந்ததை அறிந்து யாதவர் வெற்றிக்குரல் எழுப்பினர். வாள்களையும் வேல்களையும் தலைக்குமேல் வீசி அமலையாடினர். மூங்கிலுடன் சரிந்து படை நடுவே விழுந்த என்னை மெய்க்காவலர் சூழ்ந்து கொண்டனர். என் தோளிலும் விலாவிலும் அம்புகள் பாய்ந்திருந்ததை அதன் பின்னரே அறிந்தேன். கூர்மனின் தந்தை போஜன் என்பதை உணராது போனமைக்காக என் உள்ளம் எரிந்தது. சால்வனின் படைகள் சிதறி பின்வாங்கத் தொடங்கின. யாதவர் அங்கு நின்று வெற்றி களியாட்டு கொள்ளவும் நகருக்கு திரும்பிச் செல்லவும் விழைந்தனர். இல்லை, இறுதிப்படை வீரனும் எஞ்சும் வரை போர் புரியுங்கள். ஒருவன் கூட சிறைப்படுத்தப்படலாகாது. ஒருவன் கூட புண்பட்டு எஞ்சலாகாது. அத்தனை பேரும் கொல்லப்பட்டாக வேண்டும். இது என் ஆணை என்றேன். போர் வெற்றி களிப்பு சற்று நேரத்திலேயே கொலை வெறியாகியது. புண்பட்டு துடித்தவர்கள் தலைவெட்டி வீழ்த்தப்பட்டனர். தப்பி ஓடியவர்களை துரத்திச் சென்று கொன்றனர் யாதவர். அது உண்மையில் மிக எளிது. போராடுபவர்களே பழையன இணைந்தவர்கள். தப்பி ஓட முடிவு செய்த கணமே அவர்கள் தனியர்கள். அவர்களில் பின்தங்கியவர்கள் களைத்தவர்கள், புண்பட்டவர்கள், அஞ்சி நடுங்குபவர்கள். பிடிபட்டதுமே விழிமூடி இறப்பை ஏற்பவர்கள். எதிர்க்காதவர்களை கொல்வதன் இன்பம் ஒன்றுண்டு. அது மானுடனை விலங்கு என, அரக்கன் என ஆக்குவது. அதை அவன் தெய்வமென ஆகிவிட்டதாக எண்ணிக்கொள்கிறான். கொல்லக் கொல்ல வாள்கள் ஒளியேறுகின்றன. கொல்லப்படுபவர்கள் மானுடரல்லாது வெறும் தசைக்குவியல்களாக ஆகிக் கொண்டே செல்கிறார்கள். நான் என் படைவீரர்களை அவர்களின் இறுதி உளத்தடைகளும் உடைந்து வெறும் கொலைக்கருவிகளென ஆக்க விழைந்தேன். சால்வனின் படைகளுக்கு நிகழ்ந்ததென்ன என்று 100 ஆண்டுகளுக்கு சூதர் பாட வேண்டும் என திட்டமிட்டேன். என் படைகள் சிறை வைக்கப்பட்டிருந்த என் மைந்தரை மீட்டனர். சிறைப்பிடிக்கப்பட்ட சால்வனின் 7 மைந்தரையும் அங்கேயே தலைவெட்டி சரித்தனர். என் படைகளை சால்வனின் சௌபபுரி வரை அவர்களை துரத்திச் சென்று கொல்லும்படி ஆணையிட்டு அனுப்பினேன். நானும் என் மெய்க்காவல் படையும் மட்டும் மீண்டும் வஜ்ரவாகத்திற்கு வந்தோம். வஜ்ரவாகத்தில் நிகர்நிலையில் போர் நடந்து கொண்டிருந்தது. சால்வனின் படைகளை என் படைகள் வென்ற செய்தியை அறிந்ததுமே அவர்களின் துணிவு தளரத் தொடங்கியது. உடனே அவர்களுக்குள் பூசல் எழுந்தது. குங்குரர்களும் போஜர்களும் பணிய விரும்பினர். ஹேகையர் போரிட்டபடியே பின்வாங்கி சிபி நாட்டுப் பாதையில் செல்ல விரும்பினர். அப்பூசலே அவர்களின் ஆற்றலை அழித்தது. பாஞ்சஜன்யத்தை ஊதியபடி நான் அந்தகர்களும் விருஷ்ணிகளும் போரிட்டுக் கொண்டிருந்த களத்தில் தோன்றியதுமே எதிர்ப்படை சூழ்க்கை சரிந்து 3 பிரிவுகளாகப் பிரிந்து பின்வாங்கத் தொடங்கியது. 3 நாழிகைக்குள் போர் முடிந்தது. ஹேகையர்குடி படைத்தலைவர் ஜானி களத்தில் இறந்தார். பிறர் விருஷ்ணிகளிடம் வாழ்த்தாழ்த்தி களம்பணிந்தனர். நான் ஆனத்த நகருக்குச் சென்று அங்கே படை நிறுத்தினேன். அந்நகரம் சூழ்ந்திருந்த ஊர்களும் சால்வனின் படைகளால் சூறையாடப்பட்டு எரிபறந்தெடுக்கப்பட்டு சுடுகாடு போல் கிடந்தன. அந்நகரில்தான் படை நிலையம் உண்டாட்டம் நிகழ வேண்டுமென எண்ணினேன். அங்கு வந்த ஒவ்வொரு விருஷ்ணையும் அந்தகனும் குருதி கொதித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் வரும் வழியெல்லாம் சூறையாடப்பட்ட ஊர்களில் இருந்த கொடிகள் நெஞ்சில் அரைந்து கொண்டு கதறியபடி எதிர் நின்று முறையிட்டனர். சௌப நாட்டின் எல்லை வரை சென்று கொலையாட்டு செய்து யாதவப்படை மீண்டு வந்தது. சால்வனின் படைகளில் 5 சௌபபுரிக்கு மீண்டது. யானையால் நசுக்கிக் கொல்லப்பட்ட விலங்கின் குருதித்தீற்றல் போல சௌபபுரி முதல் ஆனர்த்தம் வரை சால்வப் படையினரின் குருதி நீண்டு கிடந்தது என அதை பிறகு ஒரு சூதன் பாடினான்.
குருதியாலான செய்தி ஒன்றை க்ஷத்திரியர்களுக்கு அனுப்ப விழைந்தேன், அதை அனுப்பினேன். க்ஷத்திரிய அரசுகள் அனைத்திலும் குளிர்ந்த செயலற்ற அமைதி பரவியது. ஆனர்த்த நகரியில் சிறைப்பட்டோரை நான் மன்று நிறுத்தினேன். தாரகனின் தலையையும் ஹேகையரான ஜனியின் தலையையும் கொண்டு வந்து ஆனர்த்த நகரியின் கோட்டை முன் ஈட்டியில் குத்தி வைத்தேன். அதன் முன் கூங்குரர்களின் படைத்தலைவர் வாகுகரையும் போஜர் படைத்தலைவர் சீர்ஷரையும் கழுவிலேற்றினேன். போரில் பணிந்தவர்களை கழுவேற்றுவது என்ன மரபு என்று சீர்ஷர் கண்ணீருடன் கூவினார். படைவீரர்களுக்குரிய மதிப்பை எங்களுக்கு அளியுங்கள், யாதவரே. உங்கள் நகருக்காக படை நின்றவர்கள் நாங்கள் என்றாவது நினையுங்கள் என்றார் வாகுகர். நீங்கள் போர் நெறிப்படி எனக்கு எதிராக படை கொண்டு வந்த எதிரி மன்னர்கள் அல்ல, என் கோலுக்கு வஞ்சமிழைத்தவர். குடிவஞ்சமிழைத்தவருக்கு இறுதி நேருக்கும் விண்ணேற்றும் சடங்குகளுக்கும் சூதர்பாட்டில் புகழ் முழைக்கும் உரிமை இல்லை என்பதே நெறி என்றேன். அவர்களுடன் அவர்களின் அணுக்கப்படையினர் 400 பேர் கழுக்கூர்களில் நின்று சுழன்று கதறித் துடித்து அமைந்தனர். அவர்களுக்கு சுற்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட ஹேகையர்களையும் குங்குரர்களையும் போஜர்களையும் நிறுத்தி அதை பார்க்க வைத்தேன். அதன்பின் அவர்களில் 100 குடையோர் அனைவரின் கால்களின் கட்டை விரல்களையும் வெட்டும்படி ஆணையிட்டேன். அவர்களின் ஆண்விதைகளை மருத்துவர்களைக் கொண்டு அகற்றி நெற்றியில் தொழும்பற்குரிய சூடு பொறித்தேன். அவர்களின் உள்ளங்கைகளில் துளையிட்டு அதன் வழியாக வடம் செலுத்தி சேர்த்துக் கட்டி ஒற்றைத் திரளென இழுத்துச் சென்று துவாரகையின் துறை மேடைகளில் அடிமைகளாக பணிக்கமர்த்தினேன். என்னை கைப்பிழைத்துக் கட்டிய சரபனையும் என்னை சால்வனுக்கு ஒற்றுக் கொடுத்த கூர்மனையும் கால்கள் சேர்த்துக் கட்டி குதிரைகளுடன் பிணைத்து ஆனர்த்த நகரிலிருந்து துவாரகை வரை தரையில் இழுபட்டுச் செல்ல வைத்தேன். துவாரகையை அடைந்தபோது அவர்களின் உடலில் வெள்ளெலும்பு கூடு வெளித்தெரிந்தது. துவாரகையில் அவர்களை தெருக்களினூடாக இழுத்துச் சென்றபோது நகர் மக்கள் இருபக்கமும் விழிதெறிக்க நின்று நோக்கினர். செல்லும் வழியிலேயே தளர்ந்து விழுந்தவர்கள் கழுவில் குத்தி வைக்கப்பட்டார்கள். அவர்களை நிறுத்திய செண்டுவெளியில் மன்றெழுந்து உங்கள் தந்தை என்றிருந்தேன். உங்கள் வாயில்கள் தோறும் வந்து நின்று விழிநீர் விட்டு இருந்தேன். உங்கள் நெறியின்மையால் அதை உருவாக்கிய அறிவின்மையால் என்னை கொலைவாள் ஏந்தச் செய்தீர்கள். இன்று உங்களுக்கு நிகழ்ந்தது யாதவர்கள் ஒருபோதும் மறக்காத செய்தியாகட்டும் என்று சொன்னேன். இனி இந்நகரில் ஆள்வது ஒரு சொல்லே. மறுசொல் உங்கள் எண்ணங்களில் ஒருமுறை எழுந்தால் கூட உங்கள் மைந்தர் தலையிருந்து இறந்தார் என உறுதி கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களுக்குள் புகுவேன். உங்கள் கனவுகளை கண்காணிப்பேன். மறுசொல்லற்ற பணிவன்றி இனி எதையும் பொறுக்க மாட்டேன் என்றேன். திகைப்பு நிறைந்த விழிகளுடன் யாதவர் என்னை நோக்கி நின்றனர். கதைகளில் அவர்கள் மதுராவில் குருதியாடிய அச்சிறுவனைப் பற்றி கேட்டிருந்தனர். அது சூதர்கதை என்றே ஆகிவிட்டிருந்தது. அவன் பேருருவைக் கண்டு அவர்களின் அகம் நடுங்கியதைக் கண்டேன். என் தமையனின் அரசி ரேவதி பெண்டிர் அமர்ந்த பேரவையில் எழுந்து கண்ணீருடன் கூவினார், என் குடி அழிக்கப்படுவதைக் கண்டு நான் வாழாதிருக்க மாட்டேன். போரில் வெல்ல முடியாமலாகலாம். இந்த அவையில் நான் சங்கரித்துச் செத்து விழுவேன். அதை எவர் தடுப்பார் என்று பார்க்கிறேன். அவர்கள் விழிநோக்கி சொன்னேன், அரசி, நீங்கள் சாகலாம். ஆனால் அப்படி நிகழ்ந்தால் உங்கள் தந்தையையும் தமையன்களையும் இளையோரையும் மறுநாளே நகர்மன்றில் கழுவேற்றுவேன். திகைத்து வாய்திறந்து நின்ற குக்குட நாட்டு அரசி திரும்பி உள்ளே ஓடினார். பதறி அமர்ந்திருந்த என் அரசியரை நோக்கி திரும்பிய போது அவர்கள் கைகூப்பினர். விழிதறிக்க நோக்கிய சத்யபாமையிடம் சொன்னேன், இது என் நகர். என் சொல்லே எவர் சொல்லும். மறு எண்ணம் எவரில் எழுந்தாலும் அவர்கள் தங்கள் குடும்பத்தினரை கழுவேற்றுகிறார்கள். ஒரு நடுக்கத்தின் அசைவு மட்டுமே அவர்களில் தெரிந்தது. இன்று மாலை சத்யபாமை ஒற்றை மறுவுரையுடன் சென்று போஜர்களின் குடித்தலைவர்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களின் கால்பொடி சென்னை சூடி பொறுத்தருளும்படி கோர வேண்டும். இன்று முதல் ஒரு வாரம் மன்றில் உணவு ஒழித்து நோன்பிருக்க வேண்டும் என்றேன். அனைத்து குலப்பூசல்களும் முற்றிலும் முடிவுக்கு வந்தன. நகரில் குலமென்னும் சொல்லைச் சொல்லவே யாதவர் அஞ்சினர். என் படைகளனைத்தையும் மீண்டும் திரட்டிக்கொண்டு சால்வனின் சௌபபுரியை தாக்கினேன். அங்கே அவன் முதிரா இளமைந்தனை அரசனாக்கி அவன் தேவி ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்தாள். அந்நகரை வென்று அதன் துறைமுகப்பையும் அங்காடிகளையும் எரித்தேன். அதன் அத்தனை கட்டடங்களையும் கரியும் சாம்பலுமாக எஞ்ச வைத்தேன்.
அக்கரையில் ஒருபிடி அள்ளிக் கொண்டு சென்று அஸ்தனபுரியின் கங்கை வாயிலில் சிலையென நின்றிருக்கும் காசி நாட்டு இளவரசி அம்பையன்னைக்குப் படைத்து ஒரு பூசனை செய்யும்படி சூதர்களை அனுப்பினேன். சால்வனுக்கு ஆதரவளித்து திரிகர்த்தர்களையும் உசினாரர்களையும் தாக்கி அவர்களின் நகர்களை சூறையாடி எரியூட்டி மீண்டேன். கூர்ஜரனுக்கும் மாளவனுக்கும் ஓலை அனுப்பி எனக்கு நேர்ந்த போரிழப்புகளுக்காக அவர்களின் நாட்டை நான் தாக்காமலிருக்க வேண்டும் என்றால் உரிய தண்டத்தொகையை அவர்கள் துவாரகைக்கு அனுப்ப வேண்டும் என ஆணையிட்டேன். ஜெயத்ரதனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் என் சொல்லாக ஓலை அனுப்பி அவர்கள் என் கையால் இறப்பதை விரும்பவில்லை என்றால் மறுமுறை துவாரகை என்னும் சொல்லையே நாவில் ஏற்றலாகாது என எச்சரித்தேன். அதன் பின்னரே போர் முடிந்தது என நிறைவடைந்தேன். க்ஷத்திரிய நாடுகள் அனைத்திலும் என்னைப் பற்றிய அச்சமே திகழ்வதை ஒற்றர்கள் சொன்னார்கள். இந்திரபிரஸ்தமும் அர்ஜுனனின் வில்லும் இல்லையேல் நான் வீழ்வேன் என எண்ணியவர்கள் மறுமுறை அவ்வெண்ணத்தை உரைக்கவே நாவஞ்சினார்கள். அஸ்தனபுரியின் அவையில் கர்ணன் சகுனியிடம் அஸ்வத்தாமனை அறிவுடையோன் என எண்ணியிருந்தேன். மூடன், பெருமூடன். அவன் அம்புகள் யாதவனுக்கு சிறு பூச்சிகளுக்கு நிகர் என அறிந்திருக்கவில்லை என்றால் அவன் கற்றதுதான் என்ன என்றான். போர் வெல்லப்படுவது தலைவர்களால் படைகளால் அல்ல என்றறிந்தால் வீணனாகிய சால்வனை அனுப்புவானா அவன்? ஹேகையர்களுக்கு ஆதரவளித்து சகுனி தலைகுனிந்து நிலம் நோக்கி அமர்ந்திருந்தார் என்று அறிந்தேன். அனைத்தும் சில மாதங்களுக்கே என நான் அறிந்திருந்தேன். மானுடர் இன்பங்களையே விழைகிறார்கள். இன்பத்திற்காக அவர்கள் அனைத்தையும் பொறுத்துக் கொள்வார்கள். பெருஞ்சிறுமைகளை, ஈடில்லா இழப்புகளை, அணைய முடியாத வஞ்சங்களை, செரிக்க முடியாத கசப்புகளை. துவராகையில் மீண்டும் கலைகளையும் விழாக்களையும் அமைத்தேன். முதல் விழவறிவிப்புதான் கடினமானது. அது மக்களை சீண்டக்கூடாது. அதற்காக ஒரு தருணத்தை நோக்கியிருந்தேன். கம்சரால் கொல்லப்பட்டு மதுராவின் இளமைந்தருக்காக நீர்க்கடன் அளிக்கும் ஆடி மாத கருநிலவு நாள் வந்தது. அதற்கான அரசறிவிப்பு வெளிவந்தபோது எவரும் மறுப்பு எதுவும் சொல்ல முடியவில்லை. மேலும் 3 மாதங்களாக அவர்கள் சோர்வில் இருந்தனர். உளச்சோர்வு பெரும் சுமை. நாள் செல்லச் செல்ல எடை வளர்வது. வாழ்க்கையின் பிற அனைத்தையும் அது பொருளற்றதாக்குகிறது. இறப்பை நோக்கி மட்டுமே அதனூடாகச் செல்ல முடியும். உயிர்த்துடிப்புள்ளவர்கள் அதிலிருந்து விடுபட விழைவு கொண்டனர். குழந்தைகள் துயரத்திலும் சோர்விலும் வாழ விழைவதில்லை. எங்கும் விளையாடுவதற்கென ஒரு வாய்ப்பையே அவர்களின் உள்ளம் விழைகிறது. குழந்தைகளுக்கு அண்மையானவர்கள் என்பதனால் பெண்களும் அதையே நாடுகின்றனர். அவர்களின் அவ்விழைவை கெஞ்சலாகவும் பின் சிணுங்கலாகவும் மீறலாகவும் ஆண்களுக்கு அளிக்க அவர்களால் இயலும். 3 மாத காலம் ஓர் இறுதி எல்லை. வஞ்சங்களும் கசப்புகளும் பேசிப் பேசி நினைவில் ஓட்டி ஓட்டி பழையதாயின. பல தடவை பேசப்பட்ட நினைக்கப்பட்ட ஒன்று எத்தகையதாயினும் எளிதும் சிறிதுமாக தோன்றத் தொடங்குவது மானுட உள்ளத்தின் விந்தைகளில் ஒன்று. அனைத்தையும் பேசிப் பேசி மானுடர் கடந்து செல்வது அதனால்தான். அனைத்தும் குருதியுலர்ந்து தசைகூடி பொறுக்காடி தழும்பான போது அனைவரும் வாழ்வுக்கு வர விழைந்தனர். நிறைவு தரும் அடிப்படை ஒன்று அமைந்த ஒரு